ஏன் விட்டு வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க? ஏன் உங்களால் நேரடியாக விமர்சனம் பண்ண முடியல? நாங்க சொல்றோமே, திருமாவளவன் காங்கிரசினுடைய வேலையாள், காங்கிரசினுடைய வேலை திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதற்கு அவருக்கு தார்மீக உரிமை இல்லை. தமிழ் தேசியத்துக்கு அவர் இரண்டகம் விளைவிக்கிறார். சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி பகிரங்கமா திருமாவளவனை குற்றம் சாட்டி விமர்சனம் செய்து பேச வேண்டியதானே? திருமாவர்கள் சீமான் மேல தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு வர்றார் இல்லையா? போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா அவர் வச்சுக்கிட்டு வர்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக, திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி கிடையாது. அவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்றெல்லாம் நடத்துவது என்பது காங்கிரஸ் கொடுத்த வேலை திட்டம். அது ஒரு பக்கம். நாங்களும் கூட அந்த விமர்சனத்தை வச்சிருக்கோம். ஆனால் இந்த விமர்சனத்தின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவரை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் வைக்கிற விமர்சனத்திற்கும் திருமாவளவன் வைக்கிற விமர்சனத்திற்கும் வேறுபாடு உண்டு. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய விமர்சனங்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டு ஒரு தெளிவான தமிழ் தேசிய கண்ணோட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்துவிட்டால் நாங்கள் அவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். முரண்பாடுகளை தீர்த்து, முரண்பாடுகளை சமரசமான முறையிலே, இணக்கமான முறையிலே பேசி தீர்த்து சரியாக அவர் தமிழ் தேசிய கட்சியை கொண்டு செல்வாரே ஆனால் அவரை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எந்த காலத்திலும் திருமாவளவன் ஏற்கப் போவதில்லை. அப்படி இருக்கிற போது அவர் போலி தமிழ் தேசிய கட்சி என்று இவர் சொல்லுகிறார் என்றால் உண்மையான தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று இவர் விளக்கம் கொடுக்கணும். திருமாவளவன் விளக்கம் கொடுக்கணும். தேசம் காப்போம் மாநாடு நடத்தினார, இந்திய தேசம் காப்போம் மாநாடு நடத்தினாரா இல்லையா? அப்புறம் என்ன தமிழ் தேசியம்?